நிச்சன் ஸ்கூலுக்கு இன்னைக்கு என்ன லஞ்ச் பேக் பண்ணேன்னு பார்க்கலாம். ரொம்ப நாளாவே பல்லு வலி இருந்துகிட்டே இருந்தது. டென்டிஸ்ட் கிட்ட போறதுக்கு பயந்துகிட்டு நானும் பல நாட்கள் அந்த பல்லு வலியோடயே வாழ்ந்துட்டேன். ஒரு கட்டத்துக்கு மேல வலி சமாளிக்க முடியல. அதனால நேத்து பல் டாக்டர் கிட்ட போனேன். விஸ்டம் டூத்தை எடுத்துடணும்னு சொன்னாங்க. நேத்து பல்ல எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியாச்சு. அதனால முகம் ஒரு பக்கம் வீங்கி இருக்கு. இன்னைக்கு லஞ்சுக்கு சும்மா ஒப்புக்கு சப்பான் சமையல் தான். சேமியா உப்புமா செய்து அதுல சக்கரை தூவி அனுப்பிட்டேன். நேத்து ஃபுல்லா நான் பேசாம இருந்தது என் கணவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த மாதிரி பெண்களுக்கு கடவுள் ஏன் இவ்வளவு கம்மியா பல்லு வச்சாரு, 1000 பல்லு வச்சிருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு பல்ல பிடிங்கினா அது மறுபடியும் முளைக்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் ஏற்படுத்தி இருக்கலாம். அப்போ ஒண்ணு பின்னாடி ஒண்ணு பல்லு பிரச்சனை வந்துட்டே இருக்கும். பல்லு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க, நீங்க மௌனமா இருப்பீங்க, வீடு அமைதியா இருக்கும்னு சொல்லிட்டு இருந்தாரு. என்னைக்கும் இல்லாத திருநாளா நேத்து தான் வந்து என்கிட்ட பேசுறாரு. தோசை மாவு கொஞ்சம் தான் இருந்தது. அதுல கோதுமை மாவு, ராகி மாவு, சத்து மாவு, சோள மாவு, அரிசி மாவு, மைதா மாவு, ரவை, உப்பு எல்லாம் சேர்த்து டிஃபனுக்கு தோசை ஊத்திட்டேன். நமக்கு பல்லு பிடிங்கினாலும் சரி, கிட்னி எடுத்தாலும் சரி, அடுத்த வேலையில இருந்தே கிச்சனுக்குள்ள வந்து என்ன சமைக்கணும்னு யோசிக்க ஆரம்பிக்கணும்.